வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம டிசிப்ளின் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்ன பொருள் என்பதை பார்ப்போம். டிசிப்ளின்ங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல ஒழுக்கம் அல்லது கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிடலாம். ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒழுக்கம்னா என்னன்னா, ஒழுக்கம் என்பது தமிழ்ல சொல்லணும்னா, ஒழுக்கம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, வாழ்க்கை. என்னுடைய வார்த்தைப்படி சொல்லணும்னு சொல்லிட்டோம்னா, எந்த ஒரு நிலையிலும் யாரையும் எப்பொழுதும் துன்பப்படாமல் செய்ய நாம் நம்மை நாமே வழிவகுத்துக் கொள்ளும் ஒரு வழிமுறை தான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒழுக்கம் 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் டிசிப்ளின். அது நம்ம குழந்தையா பிறந்ததிலிருந்தே நாம கடைபிடிக்க வேண்டியது. எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம், எத்தனை மணிக்கு சாமி கும்பிடுறோம், எத்தனை மணிக்கு பள்ளிக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்றதெல்லாம் சுய கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு ஒரு சிலர் காலையில் எழுந்ததும் வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போயிட்டு குளிப்பாங்க. குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு பின்ன வேலைக்கு போவாங்க. அதுபோல் அதை ரூல்ஸ் கண்டிப்பாக இந்த டைமுக்கு டைம் பங்க்சுவாலிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. 2வது ஆர்கனைசேஷனல் டிசிப்ளின், அதாவது சுற்றத்தார் கட்டுப்பாடு. நாம் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுகிறோம், பழக்கிறோம் அப்படின்றதும் இதில் அடங்குது. அது கூடவே சேர்ந்து நாம் எங்கே வேலை செய்கிறோமோ வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சரியான நேரம், சரியான இடம், சரியான உடை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சமூக கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறது 3வதா சோசியல் டிசிப்ளின். சோசியல் டிசிப்ளினில் நாம் யார்கிட்ட எந்த விதமாக பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், தீமை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவர் மனம் துன்பப்படுற மாதிரி பேசக்கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக கவர்மெண்ட்டா இல்லை நம்முடைய சுற்றத்தார நமக்கு ஒரு வித வழிமுறைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான் சோசியல் டிசிப்ளின் சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிராஃபிக்கில் போகும்போது பார்த்தோம்னா, கீப் லெஃப்ட்டு, ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டணும், பெல்ட் போட்டுட்டு கார் ஓட்டணும், இது போல் வழிமுறைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி வழிமுறைகளை தான் நம்ம திருக்குறள் திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு உயிருக்கு மேலாக கருதப்பட வேண்டிய ஒன்று. இதே ஆத்திச்சூடியில் ஒப்புரவு ஒழுக, அதாவது ஒழுக்கத்தாட நாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.